கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் செமையா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இன்னும் மேட்ச் ஃபுல்லா முடியல அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு நம்ம தான் வின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ விராட் கோலி ஏன் ரிவ்யூ எடுக்காம போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விராட், ரோஹித் இவங்க 2 பேரையுமே ஃபீல்டில் பார்க்குறோம். ஸோ அதை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜட்டு இவங்க எல்லாருமே பார்க்குறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு முக்கியமாக ஜட்டு, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 3 பேருமே T20லேருந்து வெளியில் வந்தாலுமே கூட ஸோ ஓடிஐயில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த 3 மாசத்துல ஓடிஐ மேட்சஸே கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க இந்த வருஷமே ஓடிஐ கம்மியாக தான் ஆடி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அடுத்த வருஷத்தில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஜான்வரியில் ஒரு சில ஓடிஐ மேட்சஸ் இருக்கு. ஜான்வரியோட எண்டு, பிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதே பிப்ரவரியில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. ஸோ ஓடிஐ மேட்சஸ் இல்லாதப்போ டெஸ்ட்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அண்ட் ஓடிஐ மாதிரியே ஆடி ஆகணும்னு சொல்லி ஆகணும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் ஹோல் இந்தியன் டீமுமே களமிறங்கினாங்க. அதில் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குயிக் ஃபயர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது 3 விதமான ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இந்த தடவை டெஸ்ட்ல ரொம்ப பொறுமையாக கடைபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டெஸ்ட் இப்படி தான் ஆடணும் அப்படின்னா கூட ரோஹித் சர்மாவுடைய ஸ்டைல் லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கோ 100க்கோ ஆடாமல் எப்பவுமே ஒரு 40, 45 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு ஃபயராக அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு தான் இருந்தார். டெஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை லைட்டாக திணறினாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நம்ம பார்த்தோம், செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சேம் டிட்டோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு. சேம் நம்மளுடைய விராட் கோலிக்கும் இது மிகையாகாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்துட்டு மேல வர விடாம செமையா விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்தாங்க மண்ணின் மைந்தர்கள். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரிஜினல் மண்ணின் மைந்தர், இன்னொருத்தர் வந்துட்டு தத்து பிள்ளைன்னு சொல்லி ஆகணும். ஜட்டு அண்ட் அஸ்வின், மீசா வச்சவன் இந்திரன், மீசா வைக்காதவன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரவி இந்திரன் அண்ட் ரவி சந்திரன். ஸோ 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் காம்பினேஷன் அண்ட் ஷேப் ஆஃப் க்ரௌடுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் KL ராகுல் இவங்களாம் அவுட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ பாட்டமில் அவங்க 2 பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டு செம்மையான டோட்டல் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் ரிசர்வ் பண்ண ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஷாட்டுக்கு தான் போய் அவுட் ஆகிறாரு. ஸோ அவருக்கு நல்லா வந்துட்டு இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு சூட்டான ஒரு பேட்ஸ்மேனும் கூட. T20யும் செம்மையாக விளாட்றாரு, டெஸ்ட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆஸ்திரேலியா கூட அந்த டெஸ்ட்க்கு அப்புறம் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் நல்லா செட்டில் ஆகிற டைம்ல விக்கெட் கொடுத்துட்டு போயிடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவரு கொஞ்சம் நின்றுக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டா கடைசி வரைக்கும் போனாங்க. அண்ட் ஃபைனலா ஜெய்ஸ்வாலை மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ சின்ன பையன் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாரு, 50 ரனுக்கு மேல கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி அவரு ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு டே 2ல திரும்பி வந்தாங்க இந்தியன் டீம். ஸோ அஸ்வின் நேத்தே செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஜட்டு கண்டிப்பா 100 அடிச்சிருவாருன்னு எதிர்பார்க்கும் போது பல டெஸ்ட்ல 80 to 86 கூட பல தடவை அவுட் ஆயிருக்காரு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லி ஆகணும். ஸோ அஸ்வினும் அதுக்கப்புறம் ஒரு 10 ரன் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் செம்மையான டோட்டலை வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எப்படியோ ஒரு பங்களாதேஷ், லிட்டன் தாஸ், அது மட்டும் இல்லாமல் சாண்டோ டீசெண்டான பேட்டிங் லைனப் இருக்கு. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 350 வரைக்கும் அது ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஸோ 140க்கு ஆல் அவுட். பும்ரா எங்கேங்க பிடிச்சிங்க இந்த மனுஷன், ரோபோட் மாதிரி எல்லா ஃபார்மேட்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் தீப் நல்லா பண்ணாரு, முகமது சிராஜ் அவ்வளோக்கு செமையா பண்ணாரு. ஸோ மொத்தமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பவுலிங் பீக் லெவல் இருக்கு. ஸோ போன 2 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புமே நம்ம லூஸ் பண்ணதுக்கு காரணம் பவுலிங் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான். ஆனால் இந்த தடவை பும்ராவுடைய ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பவுலிங் பீக் லெவல் இருக்கு. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டோம், 2 விட்டுட்டோம். ஒன்று நியூசிலாந்து கூட விட்டுட்டோம், இன்னும் ஆஸ்திரேலியா கூட விட்டுட்டோம். ஆனால் இந்த தடவை நம்ம தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பவுலிங் யூனிட்டை செமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பின் யூனிட்டும் அஸ்வின் அண்ட் ஜட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்படியே மேக்கப் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் இந்தியன் டீம் பேட்டிங் வந்தாங்க. ஸோ இந்த தடவை லீடு பயங்கரமாக இருந்துன்னு சொல்லி ஆகணும். ஸோ அகைன் ரோஹித் சர்மா ஒரு சதபல் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் விராட் கோலி ஏன்பா ரிவ்யூ எடுக்கல, அதுதான் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா கூட வந்துட்டு கை காமிச்சிருப்பாரு, ஒரு பேட்ஸ்மேன் உனக்கு தெரிஞ்சிருக்குமே இன்சைட் எட்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவாக கிரவுண்டு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சேம் டைமில் பட்டதுனால அவரால் ஃபீல் பண்ண முடியல என்னன்னு தெரியல, எடுக்காமே வெளியில் வந்துட்டாரு. எடுத்திருந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே 81க்கு லோட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த டார்கெட் மைல் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் டேஸும் அதிகமாக இருக்குது. பொறுமையாக ஒரு 600 வரைக்கும் அது போட்டுட்டு பங்களாதேஷை ஈஸியாக கூட சுருட்டி இருக்கலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விராட் வெளியில் வந்துட்டாருங்க. ஸோ இப்போதைக்கு 81 for 3 அப்படிங்கிற மாதிரி ஸ்டாம்ப்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ரிசர்வ் பண்ட் ஓரளவுக்கு நல்லா நாளைக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எகைன் பொறுப்புகள் அஸ்வின் அண்ட் ஜட்டு கிட்ட கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.